இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ, இப்ப நான் பேசினா ராத்தோடு யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு கேட்பாரு. அப்ப இந்த பொண்ணுக்கு உண்மை தெரிஞ்சிடும். நான் போயிட்டு வரேங்க. என்ன ஆச்சு? இவங்க கிளம்புறது தான் நமக்கு தெரியுமே. மறுபடியும் சொல்லுது. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த பொண்ணுக்கு உண்மை தெரிஞ்சிடும். நான் ஒரு ஆத்மான்னு தெரிஞ்சிடும். ஓஹோ, வீட்டில் எல்லார்ட்டையும் கிளம்புறேன்னு சொன்னிச்சு இல்லையா? மரியாதைக்கு எனக்கும் சொல்லுது போல. பைத்தியக்கார பொண்ணு. ரிப்பீட் டயலாக்கா இருந்தாலும் ஃபீலோட சொல்லுதில்ல, அதனால இன்னொரு தடவை கேட்போம். நான் போயிட்டு வரேங்க. எதுக்குங்க நீங்க போறீங்க? வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே என்ன பிடிச்சது. ஆனா சாருக்கு மட்டும் என்ன பிடிக்கல. அது நிச்சயமா பிடிக்கவும் செய்யாது. ஐயோ அம்மா, இந்த பொண்ணுக்கு இருந்தாலும் இவ்வளோ ஆகாது. ஓட்டின படத்தை எத்தனை தடவைமா ஓட்டுவேன். ஆனா எதுவா இருந்தாலும் தலையில எழுதி இருக்கணும்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த ஜாப் கிடைக்காதுன்னு எழுதி வச்சிருக்கு போல. ஐயோ, என்னோட தலையெழுத்து இப்படி இருக்கும்போது உங்களால என்ன பண்ண முடியும்? நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. அந்த பொண்ணுக்கு பின்னாடி நின்று நான் ஃபீல் பண்றது அந்த பொண்ணுக்கு எப்படி தெரியுது? ஓ, நான் யாரு என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியலனாலும், நமக்குள்ள எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைனாலும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு எனக்கு எல்லா உதவியுமே பண்ணீங்க. அதுக்கு தேங்க்யூ. இதை தாண்டி என்னால வேற எதுவும் சொல்ல முடியல. அப்படின்னா நான் யமன், யமன்டா. பிரபு, நீங்களா? ராசுகுட்டி ரத்தோட வேஷத்துல வந்ததுனால என்னால உங்களை கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சு. யமதர்ம ராஜா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். இருந்தாலும் இங்க இவ்வளவு பேர் இருக்கும் போது நீங்க எதுக்கு இவனோட வேஷத்துல இங்க வந்திருக்கீங்க பிரபு? டேய், என்ன பார்த்தா உனக்கு காமெடியன் மாதிரி தோணுதா? அவனை கலாய்க்கிற? இருடா, உனக்கு என்ன பண்ற பாரு. என்ன அது? என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்க பிரபு? பிரபு, பிரபு, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். நான் என் பிரபுவை தப்பா நினைச்சிட்டேன். ரத்தோடே, ராசுகுட்டி ரத்தோடே. ரத்தோடா? என் பேரு உனக்கு எப்படி தெரியும்? உன் பேரு மட்டும் இல்ல, உன் இறந்த காலம் எதிர்காலம் எல்லாம் தெரியும். ஏய், என்ன கதை விட்டுக்கிட்டு இருக்கியா? போடா வெளியில. எத்தனை தடவைடா சொல்றது நான் இங்க இருந்து போக மாட்டேன்னு? அதுக்காக நீ சித்திரகுப்தன் மாதிரியே பேசாத. கோடம்பாக்கம் போனா நீ போட்டுக்கிறதோட சூப்பர் காஸ்டியூம்லாம் கிடைக்கும் எனக்கு. கோடம்பாக்கம்னா ஓ துவாரகா நினைச்சிட்டியா? எந்த யமபுரி. உனக்கு யமபுரி, எனக்கு தர்மபுரி. நம்ம தலையெழுத்தெல்லாம் எழுதுறவன் கைலாசாவில இருக்கான். எங்களுக்கும் தெரியும் கதெல்லாம். நீ முதல்ல கிளம்பு. அது இல்ல, நீ சொல்றத நான் கேட்க முடியாது. மகளே, அம்மாடி உன்னதான். ஏய், அந்த மிஸ்ஸம்மா வந்தா உன்னை விட்டுருவேன்னு நினைக்கிறியா? யாரு சொன்னாலும் நான் உன்னை விட மாட்டேன். நடைய கட்டு. ஐயோ, இது அநியாயம். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியல. இங்க பாரு மகளே. என்னடி இவ மறுபடியும் வீட்டுக்குள்ள வரா? வீட்டுக்கு வர மாதிரி தெரியலமா, உங்ககிட்ட சண்டை போட வர மாதிரி இருக்கு. அது அந்த பொண்ணு வரத பார்த்தா அப்படித்தான் இருக்குமா? ஆமாண்டி, அவ போனப்ப இருந்த பாடி லாங்குவேஜுக்கும் இப்ப இருக்க பாடி லாங்குவேஜ்க்கும்
நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. வா. என்னம்மா மறுபடியும் வந்திருக்க? ஏதாவது மறந்துட்டியா என்ன? நீலா, அந்த பொண்ணு ஏதோ மறந்துருக்கும் போல இருக்கு. நீ போய் எடுத்துட்டு வந்து கொடுத்துரு. நீ என்ன மறந்தன்னு சொல்லு. நீலாவே எடுத்துட்டு வந்து கொடுத்துருவா. மறுபடியும் நீ எதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்ட? ஏய், இங்க பாரு, உன்கிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன். சொல்லு, என்ன மறந்தன்னு. நான் எதையுமே மறக்கல. ஒரு கணக்கு முடிச்சிட்டு போலான்னு வந்திருக்கேன். எந்த கணக்க முடிக்க வந்த? ஐயோ, ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னா இந்த பொண்ணு உண்மையாவே மேடம் கிட்ட சண்டை போட்டுருவா போல இருக்கு. இவங்க எல்லாருக்கும் ஷாக் கொடுக்கணும்னு நினைச்சா இந்த பொண்ணு கொடுக்கற ஷாக்குக்கு மேடம் என்ன ஆவாங்கன்னு தெரியலையே. என்ன உனக்கு சொன்னது புரியலையா? புரிஞ்சுது சார், ரொம்ப நல்லா புரிஞ்சுது. அந்த ஆத்துக்கிட்ட உங்களை பார்த்த உடனே அது நீங்க தானே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பவே முடிவு பண்ணிட்டேன், இந்த ஜாப் எனக்கு இல்ல, இந்த வீட்டுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல, நான் கிளம்பியே ஆகணும்னு. இன்ஃபேக்ட் நான் பேக் எல்லாம் கூட பேக் பண்ணிட்டேன். எல்லாருக்கும் டாடா கிளம்புறேன்னு சொல்லிட்டேன். ஆனா இந்த வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் டவுட்டா இருந்துச்சு. அது நான் கூட இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் யோசிக்கல. வெளியில அந்த லேடி சொல்ற வரைக்கும். எந்த லேடிமா? யார் அவங்க? ஐயோ, யாரு அவங்க? ஐயோ சொல்லாத. ஓஹோ, பக்கத்து வீட்டு பொண்ணு. மிஸ்ஸம்மாவுக்கு எதுக்கு உதவி பண்றாங்க? யார் அவங்க? என்ன பத்தி இப்ப எதுக்கு? உன்னை பத்தி நீ பேசு. இப்போ டாபிக் அவங்க இல்ல, நானு. இப்ப நம்ம என்ன பத்தி பேசலாம்? எனக்கு கொஞ்சம் சின்ன சின்ன டவுட்ஸ் எல்லாம் இருக்கு சார், அது கேட்கலாமா? ஓகே, கேளு. இப்போ நீங்க என்ன டிசிஷன் மேக்கர் நீங்கன்றதுனால வெளியே போக சொன்னீங்களா, இல்ல என் கூட சண்டை போட்டதுனால என்ன வெளியே போக சொன்னீங்களா, இல்லனா கேர் டேக்கரா நான் வேலை செய்யறத பார்த்து பசங்களை பார்த்துக்க நான் ஃபிட்டே இல்லன்னு நீங்க டிசப்பாயிண்ட் ஆகி என்ன வெளியே போக சொன்னீங்களா?